வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். விருச்சிக ராசி. ஜூனில் வந்து குரு பேச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் விருச்சிகத்துக்கு சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 2026 பொறுத்த வரைக்கும் முதல்ல சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமான விஷயங்கள். 2 சுபகிரகங்கள் இருக்குது. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. ஒன்று 6ஆம் இடத்துல, ஒன்று 8ஆம் இடத்துல. இது மறைஞ்சிருக்கு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். ஜாப், கரியர், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, இது எப்படி போக போகுது. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பிளான் வந்து சூரியன். அவர் வந்து 5ஆம் இடத்துல சனியோட செவ்வாயோட, உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சனியோட புதனோட எல்லாம் ஒன்றா இணைந்து அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல 5th ஹவுஸில் இது சாதகமாக இருக்கா. 5th ஹவுஸ் வந்து உங்களுடைய நுட்பமான மதி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை. அப்போ அந்த இடத்துல இந்த சூரியன் வரும்பொழுது திறமையின் அடிப்படையில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கும். அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்காது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த திறமைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு சரியான ஒரு மாதம் ஏப்ரல் 2026. மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் எல்லாம் ஒன்றா இருக்கும். அது கிரக யுத்தம் செய்யும், ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளும். அது மோதிக்கொள்ளும் பொழுது அதில் வெற்றி அடையக்கூடிய கோள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். சூரியன் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா அவர் தான் வேகமாக நகர்ந்து வருவார். அப்போ ஏப்ரலில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுடைய எதிர்பார்ப்பு, வேலை வாய்ப்பு, வருமானம், பொருளாதாரம் இதுக்கெல்லாம் எட்டி பறிக்கக்கூடிய ஒரு காலம். அப்படின்னா போராடி அதை அடையக்கூடிய ஒரு நேரம்னு சொல்கிறேன். அது கம்ஃபர்டபுளாக எதிர்பார்த்த நேரத்துக்குள்ளே எதிர்பார்த்த விஷயத்தை கொண்டு வராது. பட் தொடர் முயற்சியில் நீங்கள் அதை வந்து பயங்கரமான ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடைவீங்கன்னு நான் சொல்கிறேன். பொருளாதாரம் வந்து வரவு உண்டு, வரவே வராத மாதம் கிடையாது. குருவுடைய பார்வை 2ல் இருக்குது. இன்கம் உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல வந்த வேகத்தில் பணம் வந்து செலவழிகிற மாதிரி இருக்குது. ஸோ வரவும் உண்டு, செலவும் உண்டு. இன்கம் அண்ட் அவுட் கோயிங் மாதிரி வச்சிங்களேன். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கரெக்டான வார்த்தை தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2026 நம்ம வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். மேரேஜ் அண்டு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது. திருமணம் நடக்கணும்னா குரு பார்வை இருக்கணும். குரு பார்வை இப்போ இல்லை. திருமணம் நடக்கணும்னா சுக்கிரன் பொசிஷனில் வரணும். சுக்கிரன் பொசிஷனில் இல்லை. 19th of April சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். பட் அதனால் அதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ விருச்சிகத்துக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பு, திருமண தேதியை குறிக்கிற நேரம் அவ்வளவு கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ சூப்பராக, பக்காவாக வரக்கூடிய நேரம் நம்ம சொல்ல முடியாது. பட் முயற்சி எடுக்கலாம், வரன் பார்க்கலாம், கன்க்ளூட் பண்ணலாம். அது வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் குரு பார்வை இருக்குது. குடும்பம் ஒரு பக்கம் நல்லாவே நகரும், ஆனால் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்குது. அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, கொஞ்சம் வருத்தம் இருக்குது, கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது, மனசங்கடம் இருக்குது. அதில் தேவையில்லாத வார்த்தைகள் விளையாட்டு போட்டு மோதிக்கொள்ளும். மெயினாக பொருளாதார ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுல பயங்கரமான சச்சரவுகள் வரும். வேலை விஷயம், வீட்டில் ஃபேமிலியில் உள்ள அந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் இதெல்லாம் அந்த குருவுடைய பார்வையினால் வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதுவும் இருக்குது. அப்போ விருச்சிகம் 2026 ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸில், ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில், ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தரை புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கறது, அமைதியை கடைப்பிடிக்கிறதுலாம் சேஃப். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் நல்ல பிரில்லியண்ட்டாக திங்க் பண்ண வைக்கும். 5ஆம் இடத்துல புதன் காம்படிட்டிவ் எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். லக்கு ஃபேவர் பண்ணுமானா பண்ணாது. திறமை, பயிற்சி, தொடர் முயற்சி, ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின் பண்ண உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொண்டு வந்துடும். சக்ஸஸ் ஃபார்முலா for April 2026 is hard work. Practice multiple times. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஃபார்முலா. லக்கு கிடையாது. அன்பிளான்டாக எதையும் போக வேண்டாம். நல்லா பிளான் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேக் கைடன்ஸ், டேக் அட்வைஸ். அப்படி தான் நான் சொல்கிறேன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். மாணவர்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகத்துக்கு வந்து 2026 ஏப்ரலில்
ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்குது ஹெல்த்து. 5th ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், 4th ஹவுஸில் ராகு, 8th ஹவுஸில் குரு, வயிறு, நெஞ்செரிச்சல், ஜீரண மண்டலம், சில பேருக்கு வந்து கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பர்னிங் சென்சேஷன், சில பேருக்கு அலர்ஜி, இது மாதிரியான சந்திப்புகள்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. எல்லா விருச்சிக ராசிக்கும் நடக்கும்னு நான் சொல்லலை, பட் வாய்ப்பு கொடுத்தா இது மாதிரியான ரூபத்தில் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இது எப்படி இந்த ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக காமிக்குது. நீங்கள் சுவாசிக்கிறது, நீங்கள் உணவு சாப்பிட்றது, நீங்கள் குடிக்கிற தண்ணி, நீர், வாட்டர். ஸோ தண்ணீர், சாப்பாடு, சுவாசம், இந்த 3 வழியாக தான் உங்களுக்கு நோய்கள் வருது. அப்போ உங்களுடைய பிராணாயாமா ஹெல்த்துக்கு, சுவாச பயிற்சி, உங்களோட உணவு நல்ல உணவு, சத்தான உணவு, அளவான உணவு, சரியான உணவு, நேரத்துக்கு உண்டான உணவு, தண்ணீர் கரெக்டான அளவில் சரியான நேரத்தில் நல்ல தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை குடிங்க. இதெல்லாம் உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வேறு பிரச்சனை காமிக்கலை. பயணங்கள்லாம் ரொம்ப இனிதாக இருக்குமான்னு பார்த்தேன். டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 ராகு இருக்குது. பயணங்கள் எப்போவுமே ஒரு தடை, வாகனம் அப்போ தான் ரிப்பேர் பண்ணும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள், பயணங்களில் டேக் கேர் பண்ணுங்கள். பெண்கள் இல்லத்தரசிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதிகமான எதிர்பார்ப்பு கொண்ட மாதமாக ஏப்ரல் இருக்குது உங்களுக்கு. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், பட் ஆனால் அது நடந்துருமா? வெதர் இட் வில் ஹேப்பன் ஆர் நாட். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு ஹேப்பன், பட் அதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவீங்க, நிறைய ட்ரை பண்ணுவீங்க, நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணுவீங்க, நிறைய முயற்சி எடுப்பீங்க. யூ வில் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், பட் ஆனால் அது வந்து நடந்துரும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக நடக்க வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் நடக்க வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த சுபகிரகங்கள் எல்லாம் மறைவான இடத்துல இருக்கிறதுனால பிடிச்சி இழுக்கணும். எனக்கு கொடு, எனக்கு எப்படியாவது தந்துரு, எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப போட்டு அதை பிடிச்சி இழுத்து தான் கேட்கணும். அப்படி தான் இருக்குது. தானாக வந்து போய் நின்னா வந்தாச்சு நம்ம கவனிக்கணும், கவனிக்கிற மாதிரி நேரம் இது இல்லை. ஸோ விருச்சிகம், யூ ஹேவ் டு புல் த எனர்ஜி. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனநிலை அந்த மாதிரி இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் விருச்சிகம் இந்த மாதம் லீவ் விட்டுருங்க. பெருசாக வந்து நான் ஹோப் கொடுக்கல, அது நடக்கும், இது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னா நான் சொல்லலை. பெரிய லெவலில் நான் பாசிட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னா நான் சொல்ல விரும்பலை. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒரு நல்ல லைஃப் அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்னா தேங்க் காட், அது அப்படியே கடந்து போட்டு. மொத்தத்தில் விருச்சிகம் ஒரு பாதி நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பாதி முயற்சி செஞ்சால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பாதி ரொம்ப சுமாராக இருக்குது. கவனத்துடன் அணுகுமுறை செய்தால் ஏப்ரல் மாதத்தை அழகாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லாரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. அது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அது பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோட மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு 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 அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி,
குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டனுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் இந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd of April பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th of April கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க, குரு பேஜ் ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுங்க. குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது. அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் அதெல்லாம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.